ஹலோ கைஸ், நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த 2 நாளைக்கு மேல உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலையா? எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாவே மறந்துடுறீங்களா? எதையுமே ஈஸியா மெமரைஸ் பண்ண முடியலையா? உங்களுக்கான ஒரு பவர்ஃபுல்லான சொல்யூஷனை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நாம ஒரு மெமரி கேம் விளையாட போறோம். இந்த கேமை விளையாடுறதன் மூலமா நீங்க எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. கேம் என்னன்னா, நான் இப்ப 10 டிஃபரண்ட் வேர்டை 1 by 1 சொல்லுவேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால எத்தனை வேர்டை ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு பார்க்க போறோம். இதுதான் கேம். என்ன, ரெடி ஆயிட்டீங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்டர் பாட்டில், சன், அம்ப்ரெல்லா, ஃபேன், கேமரா, பைசைக்கிள், ஆப்பிள், ஸ்பீக்கர், டாக், பால். இப்ப வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் சொன்ன எத்தனை வேர்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு விரல் விட்டு கவுண்ட் பண்ணுங்க. இப்போ உங்களால ஒரு 7 வேர்டுக்கு மேல ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வர முடிஞ்சிருந்தா உங்களுக்கு மெமரி பவர் நல்லாவே இருக்கு. ஆனா நம்மள 80% பேருக்கு அந்த 10 வேர்டை கேட்டு முடிச்ச உடனே நிறைய வேர்டு மறந்துருக்கும். ஏன் நம்மளால ஒரு 10 வேர்டை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாதா என்ன? நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மூளைக்கு 2.5 பெட்டாபைட்ஸ் அளவுக்கு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. 2.5 பெட்டாபைட்ஸ் அப்படின்றது 25 லட்சம் ஜிபிக்கு சமம். அதாவது உங்களால 1,25,000 கோடி பேஜஸ் உள்ள ஒரு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த அளவுக்கு திறன் படைத்த நம்ம மூளையால ஏன் ஒரு 10 வேர்டை கூட ஞாபகம் வச்சுக்க முடியல? இதற்கான பதில தான் 8 முறை வேர்ல்டு மெமரி சாம்பியனான டொமினிக் ஒப்ரைன் தன்னோட யூ கேன் ஹேவ் அன் அமேசிங் மெமரி அப்படிங்கிற புக்ல சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பிரின்சிபிள்ஸை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமா உங்களாலையும் நிறைய விஷயங்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சோ வாங்க அந்த பிரின்சிபிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பிரின்சிபிள் நம்பர் 1, இமேஜினேஷன். உங்களால ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு, நான் ஆப்பிள் அப்படின்ற வேர்டை சொன்ன உடனே நீங்க ஆப்பிள் அப்படின்ற வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணாம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிளை எடுத்து அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ற மாதிரி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்பிள் அப்படின்ற வேர்டை உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சிருந்திருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வெறுமனே அந்த பேரை மட்டும் ஞாபகம் வைக்க ட்ரை பண்றதுக்கு பதிலா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட டேஸ்ட், அதோட ஸ்மெல், அந்த விஷயம் பார்க்க எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே மாட்டீங்க. இரண்டாவது பிரின்சிபல் என்னன்னா, கனெக்ஷன்ஸ். உங்களால ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களால அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு, நீங்க உங்க பைக்கை எடுத்துட்டு உங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரீங்க. இப்ப நான் சொன்ன இந்த 4 விஷயத்தையும் உங்களால ரொம்ப ஈஸியா அந்த ஸ்டோரியை இமேஜின் பண்ணி பார்க்கறது மூலமா ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வர முடியும். இதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன்ஸை பத்தி இமேஜின் பண்றது மூலமா உங்களால அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்ப இந்த கனெக்ஷன் பிரின்சிபலை வச்சு ஒரு மெமரி கேமை விளையாட போறோம். இந்த கேமும் நாம போன தடவை விளையாண்ட மெமரி கேம் மாதிரி தான். ஒரே சேஞ்ச் என்னன்னா, போன முறை நான் வேர்டு மட்டும் தனியா சொன்னேன். இப்ப அந்த வேர்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டோரியை சொல்றேன். அந்த ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எத்தனை வேர்டு ஞாபகம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வாங்க. ஆரம்பிக்கலாமா? வாட்டர் பாட்டில். நீங்க உங்க வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வரீங்க. சன். நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னடா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு சன்னை பாக்குறீங்க. அப்ப அந்த சன்னுக்கு பக்கத்துல நிறைய மழை மேகங்கள் இருக்கு. அம்ப்ரெல்லா. அதனால நீங்க உங்களோட அம்ப்ரெல்லாவை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கீங்க. ஃபேன். அப்பன்னு பார்த்து நீங்க உங்க வீட்டில் இருக்கிற ஃபேனை ஆஃப் பண்றதுக்கு மறந்துட்டீங்க. ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வரீங்க. பைசைக்கிள். உங்களோட பைசைக்கிளை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான பார்க்குக்கு போறீங்க. ஆப்பிள். நீங்க பார்க்குக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு கடை இருக்கு. அந்த கடையில ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸ்பீக்கர். நீங்க ஆப்பிள சாப்பிட்டுட்டு இருக்கப்ப பக்கத்திலேயே ஒருத்தர் உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி ஸ்பீக்கர்ல சவுண்டா பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்காரு. டாக். அப்பன்னு பார்த்து ஒரு அழகான டாகை பாக்குறீங்க. பால். அந்த நாய்க்குட்டி அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பாலை வாயில கவிட்டு வந்து உங்க முன்னாடி போடுது. அந்த நாய்க்குட்டி அந்த பாலை உங்க முன்னாடி போட்ட உடனே அந்த பாலை தூக்கி தூரமா போடுறீங்க. அந்த நாய்க்குட்டி அந்த பாலை எடுக்கிறதுக்காக அழகா ஓடுது. கேமரா. அந்த அழகான மொமெண்ட்டை கேப்சர் பண்றதுக்கு உங்க மொபைல் போனை எடுத்து அதுல இருக்கிற கேமராவில் அந்த நாய்க்குட்டி பாலை எடுத்துட்டு வரதை வீடியோ எடுக்கிறீங்க. அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சுது. இப்ப வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் சொன்ன 10 வேர்டு என்னென்னு அந்த ஸ்டோரியை இமேஜின் பண்ணி சொல்லுங்க. உங்களால எத்தனை வேர்டை மறக்காம சொல்ல முடியுதுன்னு பார்க்கலாம்.
இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 8ல இருந்து 10 வேர்டு வரைக்கும் ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வந்து சொல்ல முடிஞ்சிருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னா, நான் சொல்ல இந்த 10 வேர்டுக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் தான். இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் இடையில நிறைய கனெக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு மறக்காம இருக்கும். அதே சமயம் உங்களால ஈஸியா அதை மெமரி பண்ணவும் முடியும். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளை நம்ம வாழ்க்கையில வர்ற நிறைய இமோஷனல் மெமரிஸை ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கும். நீங்க நான் சொன்ன ஸ்டோரியில கூட டாகை பார்த்த உடனே ஹாப்பி ஆகிறது, பைசைக்கிள் ஓட்டிட்டு போறப்ப அந்த காத்து உங்க மூஞ்சி மேல படுறது, ஒருத்தன் ஸ்பீக்கர்ல சவுண்ட் அதிகமா வச்ச உடனே அதை கேட்டு இரிட்டேட் ஆகிறது, இந்த மாதிரியான இமோஷன்ஸை ஆட் பண்ணி நீங்க அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதால இந்த விஷயம் உங்க மூளையில ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கும். ரியல் லைஃப்ல உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களை எமோஷனலா பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ அஃபெக்ட் பண்ணியிருந்தா அந்த விஷயத்தை நீங்க சீக்கிரமா மறந்துட மாட்டீங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு வந்த முதல் ப்ரொபோசல், எப்பயாச்சும் கீழே விழுந்து உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டது, இந்த மாதிரி ஈவெண்ட் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா கீழே விழுந்தது, ப்ரொபோசல், இது 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இல்லாம அந்த ஈவெண்ட் நடந்த அன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் இமோஷனல் மெமரியோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்து உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம AVRSக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஞாபக மறதி ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் என்ன இது மாதிரி நிறைய வீடியோவை கிரியேட் பண்ண மோட்டிவேட் பண்ணுது. அதனால மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நாம மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வாழ்க்கையில நம்ம சில கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியும். அப்படி உங்களை மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஹேபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் லவ் யூ ஆல் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.